நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஸோ எஸ், நீங்கள் தமிழில் பார்த்த விஷயம் வந்து உண்மை தான். நான் யூடியூப் விட்டுருவேன். ஆக்சுவலாக ஸோ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தானே வீடியோ போட்டிருந்தேன், எக்ஸ்ப்ளோர்ஸ் நல்லா பண்ணியிருந்தேன், மோட்டோ வ்ளாகுஸ், அதுக்கப்புறம் ஃபன் வ்ளாகுஸ், அதுக்கப்புறம் ஃபுட் வ்ளாகுஸ், அந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன். மோட்டோ வ்ளாக் தான் நம்மளுக்கு மெயின்னு. ஸோ அவுட் ஆஃப் த மோட்டோ வ்ளாக்லாம் தாண்டி வந்து நிறைய கண்டென்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன் நான். இப்போ ஏன் திடீர்னு வந்து யூடியூப் விட்டு போகிறேன்னு அப்படி யோசனை வந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிப்ரெஷனான ஃபீல் வந்து எனக்கு. ஸோ என்னன்னா இது நம்ம எவ்வளோ வருஷம் நம்ம ட்ரை பண்ணாலும் வந்து ஒரு கொஞ்சம் 2023 மே அப்போ தான் வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ என்ன டேட் இன்னைக்கு? ஸோ 2025 மே 27 இன்னைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 2025 மே 27. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 2 இயர்ஸ் ப்ளஸ் ஒரு 3 days எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ 2 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. 2 இயர்ஸில் வந்து நான் இப்போ வரைக்கும் அது வேறு என்ன ஒரு கிரியேட்டர் என்ன இருந்தாங்கன்னா மோர் தென் லேக்ஸ்னா சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணிக்குவாங்க, இல்லை ஒரு 1 million சப்ஸ்கிரைப் கெயின் பண்ணிக்குவாங்க. ஆனால் என்னோடய கருத்துப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெயின் பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் 1110 சப்ஸ்கிரைப் தான் அது கெயின் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னென்ன ஆயிடுது. சரி, நான் வந்து ஆரம்பத்தில் வந்து நான் என்ன நினச்சிருந்தேன்னு சரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 1 year வந்து ஒரு 6 monthsக்குள்ளே நம்ம வந்து இந்த யூடியூப்போட ஒரு இது இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபு ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸு, அப்படி இல்லைனா வந்து 1000 சப்ஸ்கிரைபு அப்படி இல்லைனா அப்புறம் இவ்வளோ ஒரு 10 million வியூஸு ஷார்ட்ஸில். ஸோ இந்த மாதிரி வந்து யூடியூப் வந்து நமக்கு வந்து 2 ஆப்ஷன் தருவாங்க. ஒரு ஆக்சுவலாக இது வந்து நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு எதுவுமே நடக்கலை. எனக்கு 1000 சப்ஸ்கிரைபு அது கெயின் ஆயிடுச்சு. அது ஆல்மோஸ்ட் வந்து 1000 சப்ஸ்கிரைப் கெயின் ஆனதுதான் வந்து நானும் ஆல்மோஸ்ட் ஒரு அந்த மோட்டோ வ்ளாக்லாம் பேசிக்குவேன்னு ஒரு இப்போ தான் ஜஸ்ட் என்ன ஒரு இந்த 2025 தான் ஜனவரியில் தான் எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபே வந்துச்சு. எனக்கு ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 1 year 7 months கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு ஜஸ்ட்டு ஒரு 1000 சப்ஸ்கிரைபு, ஒரு சப்ஸ்கிரைப் 2 சப்ஸ்கிரைப் இல்லை, ஜஸ்ட் ஒரு 1000 சப்ஸ்கிரைபு. அது வந்து ஆனால் சரி பரவாயில்லடா, ஒரு 1000 சப்ஸ்கிரைப் வந்துக்கிறே 1 year 7 months அப்படி யோசிச்சுன்னா ஆக்சுவலாக நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்காக சரி, இல்லை நம்ம போடுற எஃபர்ட்க்காக சரி, நம்மளுக்கு வர சப்ஸ்கிரைபர் சரி, வியூஸு அந்த வாட்ச் ஹவர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு ரைடுக்கு போனால் இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ரைடு கூட போனீங்கன்னா வந்து எவ்வளோ பெட்ரோல்ஸு எவ்வளோ இதுக்கு இதாகும்னு அதுக்கப்புறம் டோல்லு அதுக்கப்புறம் ஃபுட்டு அப்படின்னு ஆல்மோஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 4000 to 5000 கிட்ட ஆகும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு ஒரு பிரோஜனமே இல்லை, ஒரு சப்ஸ்கிரைபோ இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்லாம் வந்து சப்ஸ்கிரைப் ஸ்டார்டிங் எனக்கு வந்து அப்படியே நான் ஒரு வாரத்தில் என்ன ஒரு 2 3 அப்படி தான் சப்ஸ்கிரைப் போவோம். இப்போ அந்த 2 3 சப்ஸ்கிரைப் ஏறதுக்குலாம் வந்து ஒரு மாத கணக்கில் ஆகுது. அவ்வளோ ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு மென்டல் என்னன்னா இது யாத்தா இந்த ஃபீல்டில் வந்து நான் காலை தைச்சேன்னு அப்படின்னு எனக்கு இப்போன்னு இல்லை. ஆக்சுவலாக இந்த எப்போவுமே வீடியோலாம் போகிறதுக்கு இப்போ கூட ரீசன்ட் டைமில் நான் வீடியோலாம் போட்டுருந்துக்க மாட்டேன். ஏன்னா ஃபுல்லி எனக்கு வந்து டிப்ரெஷனை ஒரு மாதிரி அந்த இதுக்கு மேலே நான் பண்ணமா வீடியோலாம் பண்ணமா நான் பண்ணால் கூட எங்கடா எஃபர்ட் கிடைக்குது. ஏன்னா கூட இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணுறதில்ல, நமக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதில்ல, அவுட்டர் சைடு ஆடியன்ஸு ஓகே நான் இல்லைன்னு சப்போர்ட் பண்ணுறதில்ல. இதை நம்ம போகிற வீடியோக்கு வந்து என்ன ஒரு 200 வியூஸு இல்லை ஒரு 150 வியூஸு இப்படியே போனால் ஏதோ ஒரு வீடியோவில் ஒரு 10 வீடியோவில் என்ன ஒரு அதுலேருந்து ஒரு வீடியோவில் வந்துட்டால் ஸோ கொஞ்சம் இந்த 1000 மேலே வியூஸ் இதை போகுது. அதை வியூஸ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் போகுது. ஆனால் இப்போ இருக்கிற எனக்கு கண்டிஷன்ஸில் வந்து வியூஸ் முக்கியம் இல்லை, ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் தான் முக்கியம். எனக்கு வாட்ச் ஹவர்ஸு இப்போ ஒரு வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் யோசிச்சிங்களா, நீங்கள் வந்து எவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன்னு அதுலேருந்து வாட்ச் ஹவர்ஸ்லாம் கெயின் ஆகிக்கொன்னு நான் லைவ் ப்ரூஃபை காட்டுறேன். நான் 1110 தான் சப்ஸ்கிரைப் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதுலேருந்து ஒருத்தர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ப்ளஸ்ஸு வீடியோஸ்லாம் வந்து வியூஸ் காட்டுறேன் லைவாகவே. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் போட்டிருந்தேன் 193 வியூஸு. அதுக்கப்புறம் கீழே அந்த ஆக்சுவலாக எல்லாம் வந்து கண்டென்ட்டே சம்மந்தமே இல்லாத அவுட் ஆஃப் த கண்டென்ட் போட்டுக்கிறேன். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்லிடுறேன்னு இந்த விஷயம் மறைக்கலன்னு. இப்போது எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் தேவை இப்போ எனக்கு. ஸோ வாட்ச் ஹவர்ஸு
இல்லை அட்லீஸ்ட் இல்லை வச்சு கெயின் பண்ணலான்னு பார்த்தா அது கூட ஒன்றும் இல்லை. 265 வியூஸ் போய்க்குது இந்த ஃபனி பேக்ரவுண்டு. அதில் எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க. பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு எவ்வளோ 2 வாட்ச் ஹவர்ஸ் கூட இல்லை, 1.6. ஸோ 1.6னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வீடியோ வந்து எவ்வளோ நிமிஷம் இருக்குது, இது 10 மினிட்ஸு. ஸோ 10 மினிட்ஸ்னால் இப்போது ஒரு 6 பேர் பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு 1 ஹவர் கிடைக்கும். ஸோ இதில் எவ்வளோ பேர் பார்த்துக்குறாங்க அப்போது 265. அப்போ நினச்சி பாருங்கள், ஒருத்தன் வந்து எவ்வளோ நேரம் பார்த்துக்குறாங்க வீடியோ. மேக்ஸிமம் என்ன ஒரு 10 செகண்ட்ஸு 20 செகண்ட்ஸு. ஸோ அப்படி தான் அதான் போச்சு. அது கீழே ஸோ இது அவுட் ஆஃப் த கண்டென்ட்டு இதெல்லாம் ஓகே நான் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏரியாவில் ஏதோ ஒரு பல்லைக்கி ஆச்சு, அதோ வீடியோ அப்லோட் பண்ணேன். ஆக்சுவலாக அதை அப்லோட் பண்ணுவா தான் நினச்சேன் நான். இதை பண்ணுற போது இல்லைனா இப்போ இருக்கிற என் கண்டிஷன்ஸ்க்கு அது நல்லா வந்துக்கிற வாட்ச் ஹவர்ஸ். அது 8.8K வியூஸ் போகுது. அதில் வாட்ச் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 292 வாட்ச் ஹவர்ஸு எல்லாமே போயிடுச்சு. இப்போது எங்கே பாருங்க, 110 சப்ஸ்கிரைபு. வாட்ச் ஹவர்ஸை பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்க. இப்போது ஃபஸ்ட்டில் வந்து யூடியூப் நான் சொன்னேன் இல்லைங்களா, 1000 சப்ஸ்கிரைபு ப்ளஸ் 4000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ்ன்னு. ஆனால் இப்போ வந்து யூடியூப் என்ன ஆச்சுன்னா, இப்போ நிறைய கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ அந்த 1000 சப்ஸ்கிரைப் கெயின் பண்ண முடியல, 4000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் அதை கெயின் பண்ண முடியல. ஸோ வருஷ கணக்கில் போயினே இருக்குதுன்னு என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து அதுலேருந்து கொஞ்சம் குறைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது 500 சப்ஸ்கிரைபு ப்ளஸ் 3000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் போதும் உங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடும் அப்படின்னு ஒரு யூடியூப் போட்டுக்கிறாங்க. அது ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த 500 சப்ஸ்கிரைப் மேலே வந்துச்சு. இப்போ என்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3000 ஹவர்ஸு ஃபஸ்ட்டு 4000 ஹவர்ஸு, இப்போ இந்த 3000 ஹவர்ஸை வாட்ச் ஹவர்ஸ் என்ன கெயின் ஹவர்ஸ்க்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நல்லா கெயின் ஆகிருந்துச்சு. இந்த நம்ம எப்போ ஓன் பண்ண யூடியூப் சேனல் 2023 மே 25 ஓன் பண்ணுது. ஸோ ஸ்டார்டிங் அப்புறம் நல்லா கொஞ்சம் அந்த வியூஸு ஓகே போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட்ச் ஹவர்ஸும் நல்லா போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் தாண்டிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் இயருக்கு வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகல அந்த 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் அந்த 4000 வாட்ச்சு கண்டினியூ ஆகல. ஸோ அப்புறம் செகண்ட் வருஷம் புதுசாக கண்டினியூ ஆச்சு. மே எப்போ போன வருஷம் மேலேருந்து மே 25 இப்போ இந்த வருஷம் மே 25 வரைக்கும் நம்மளுக்கு போன வருஷம் கெச்ச வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து மைனஸ் ஆயிடுச்சு எல்லாமே ஃபுல்லு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு போன வருஷம் எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சுன்னா, எனக்கு போன வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500 தான், அதோட 500 சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு வாட்ச் ஹவர்ஸ் வந்து நான் ஒரு 500 to 600 வாட்ச் ஹவர்ஸ் வரைக்கும் கிடச்சி. இந்த வருஷம் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டா ஆயிடுச்சு. அது அந்த 600 வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சி இல்லைங்களா, அதை வந்து எல்லாமே போயிட்டு மறுபடியும் நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி எனக்குள்ளே ஒரு ஓப் வச்சுருந்தேன், ஓகே விடு இந்த மறுபடியும் இந்த வருஷம் இருக்குது, எப்போ இருந்தாலும் வந்து நம்ம கிவ் அப் கொடுக்கக்கூடாது, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். சரி இந்த 1 இயர் இருக்குல்ல, 365 டேஸ் இருக்குது, ரெகுலர் கண்டென்ட்ஸ்லாம் போகிறான்னு நானும் ரெகுலர் பேஸ்லலாம் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் ஓகே நான் வந்து வாரத்தில் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலேருந்து வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு 4 வீடியோ போடுவேன், வாரத்தில் ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் சப்போஸ் என்ன ஒரு கொஞ்சம் டேட் மிஸ் ஆகிட்டு இதாகிடுச்சுன்னா நான் வேலைக்கு போயின்னு நைட் ஷிஃப்ட்டில் வேலைக்கு பண்ணல. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு லீவ் கிடைக்கிட்டா வந்து வாரத்தில் ஒரு நாள் தான். ஸோ ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் மாதிரி ஒரு டைம் மார்னிங் ஷிஃப்ட் போவாங்க, ஒரு டைம் நைட் ஷிஃப்ட் பண்ணுவேன். நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்து தூங்காத அப்புறம் அந்த ஒரு நாள் லீவில் வந்து எங்கெங்கே இந்த ஏற்காடு இந்த சேலம் அதுக்கப்புறம் இந்த ஊட்டிலாம் வந்து ஆக்சுவலாக பர்மிஷன்லாம் கேட்டுன்னு 2 நாள் லீவுலாம் கேட்டுன்னு போகணும் அப்படின்னு பண்ணியிருந்தேன் நான் வேலை இது பண்ணிக்கினேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணணும் ப்ளஸ் இது எடிட்டிங்கு ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ செகண்ட் இயர் வந்து கொஞ்சம் ஓப் வந்துச்சு. சரி விடு இந்த 365 டேஸ் இருக்கு இல்லையா, எப்படின்னா கெயின் பண்ணிடலான்னு. ஆனால் அதான் போன வருஷம் வாட்ச் ஹவர்ஸை வந்து இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. மறுபடியும் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேயை தாண்டி இப்போ வந்து மே 25 தான் நம்ம வந்து சேனல் கொடுக்கப்பட்ட டைமு. 25க்குள்ளே வந்து எப்படின்னா இந்த 3000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிச்சின்னா சேனலும் வந்து மானிட்டைஸ் ஆகிடும் அப்படின்னு இதாக நினச்சிருந்தேன் நான். போயிடுச்சு எல்லாமே. மறுபடியும் இப்போ இந்த எப்படின்னா டேட் 27னா 0லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் நான். எனக்கு இந்த சப்ஸ்கிரைப் கிடைக்கிறதுக்குள்ள பிரச்சனை இல்லை, இந்த வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, சுத்தமாக விருப்பமேலாம் இதாகிடுச்சு. என்னன்னா இது சப்போர்ட் ஒரு சொட்டு சப்போர்ட் கூட இல்லை எனக்கு. நம்மளும் இப்போ வந்து யூடியூப் ஓன் பண்ணிட்டு வீடியோ எதை போடாத வாட்ச் ஹவர்ஸ் பண்ணணும், இது சப்ஸ்கிரைப் பண்ணணும் எல்லாம் யோசிச்சு தான் எங்கேருந்தா வரணும்னா யூடியூப் ஓன் பண்ணிட்டு ரெகுலர் பேஸில் வீடியோ அட்லீஸ்ட்டு பெரிய ஆக்சுவலாக கம்பேர் பண்ணல சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக நான்
இப்போ பெரிய பெரிய இந்த யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து இந்த 10 டேஸ் ஒன்ஸ் வீடியோ போடுவாங்க. நம்ம வந்து 10 டேஸ்க்கே ஒரு 4 வீடியோ கூட போட்டுருவோம். ஆனால் என்ன ப்ரோஜனம் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா இப்போ வந்து வாட்ச் ஹவர்ஸு இப்போ அப்படியே அப்லோட் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த ஒரு வீடியோ இப்போ 10 டேஸில் ஒரு 4 வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். 4 to 5 வீடியோ ஒரு டைம் 5 வீடியோ கூட போட்டுருவேன். டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் எப்படி இருக்குது. நான் கொஞ்சம் நான் டைம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கின்னு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6, 10 அதுக்கப்புறம் 5 வாட்ச் ஹவர்ஸு 5000 இல்லை 5 வாட்ச் ஹவர்ஸு. அதாவது வீடியோலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தான் கொடுக்குற கண்டென்ட் நான். சரி நீ கண்டென்ட்டாக கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு யோசிக்கணும். கண்டென்ட்டாக கொடுக்குறானே, பட் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் பார்க்குற உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, ஃபுல்லு டிப்ரெஸ் ஆகிட்டு பேசாமல் என்னன்னா இந்த யூடியூப்லாம் வச்சுட்டு நம்ம பாட்டுன்னு என்ன ஒரு இது பண்ணின்னு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிறேன். சரி என்ன பண்ணுறது, சில விஷயம்லாம் வந்து பொறுத்தனா ஒரு டைம் வந்து நானே எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிக்குவேன். இப்போ மிஸ்டர் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் பீஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவரெல்லாம் வந்து இந்த 1000 சப்ஸ்கிரைப் வந்து அவருக்கு கெயின் ஆகிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 years கிட்ட ஆச்சாம்மா. 1000 சப்ஸ்கிரைப் உண்டு. அதுக்கப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் ஜாஸ்தி ஆச்சுன்னு ஏதோ ஒரு வீடியோவில் இல்லை இன்டர்வியூவில் சொல்லிக்கிறாரு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ன எனக்கு வந்து நானும் மோட்டிவேட் பண்ணிக்குவேன். இப்போ நம்ம எந்த விஷயம் நம்மளுக்கு சீக்கிரம் கிடைச்சிதோ அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கை விட்டு போயிடும். இப்போ நீ எந்த விஷயத்துக்கு நீ ரொம்ப வெயிட் பண்ணுறியோ, தயங்கி வெயிட் பண்ணுறியோ, அந்த விஷயம் உன்கிட்ட வந்து உன்கிட்டே இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒன்று நானே எனக்கு யாரை மோட்டிவேட் பண்ணுவாங்க. எனக்கு ஒன்று நானே இந்த மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் கிட்ட ஆகிருக்கு. 1000 சப்ஸ்கிரைப் வரதுக்கே ஒரு வருஷ கணக்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 3 years கிட்ட ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. எக்ஸாக்ட் ஷோரில் 3 years இன்டர்வியூவில் சொல்லிக்கிறாரு. சார் அந்த மாதிரி நான் எனக்குள்ளே ஒரு மோட்டிவேட் பண்ணிக்குவேன். சரி அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லா வீடியோங்க போட்டுன்னு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூபோட அவர் தெரியாத ஆள் யூடியூபோட ஒரு கிங்குன்னு சொல்லலாம். சார் அந்த மாதிரி எனக்குள்ள பார்த்தீங்களா சரி ஓகே விடு நம்ம இப்போ தானே ஒரு 2 years ஆச்சு. ஸோ இன்னும் வெயிட் பண்ணலான்னு. ஆனால் 2 years ஆகி கூட இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 1109 சப்ஸ்கிரைபு ப்ளஸ் 2000 எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 2684. இங்கே பாருங்கள் தெரியுங்களா, இல்லை மொத்தமாக போயிடுச்சு. இப்போ இந்த ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 3000 வாட்ச் ஹவர்ஸில் இருந்தேன் நான். இன்னும் ஒரு 2 வீடியோ நல்லா கொஞ்சம் வைரலாக போயிருந்தால் மானிட்டைஸ் ஆகிருக்கும். போயிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த 2684 வாட்ச் ஹவர்ஸ் இல்லை மொத்தமாக ஃபோட்டோ எஃபெக்ட் அதை வீடியோ நைட்டில் தூங்காத அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நானும் இப்போ நீ என்னன்னா வந்து காசு ஆசைப்பாட்டுங்கிற மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா வந்து காசு சம்பாதிக்கிறோம், காசு ஆசை வந்துச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அப்படின்னு இல்லை. ஆக்சுவலாக என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா வந்து இப்போ எனக்கும் ஒரு சில ஆசைங்களாக இருக்குது. புதுசாக வர நம்ம சேனல்லேருந்து வர காசில் வச்சு நம்மளுக்கும் இந்த ஆசிரமுக்கு டொனேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த நிறைய பேருக்கு இல்லாதவங்களுக்கு வந்து இந்த அந்த காசுங்க தரதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ஆசை இருக்குது. அது நீ அவுட் ஆஃப் யூடியூப்லேருந்து பண்ணலான்னு யோசிச்சிங்க வந்து ஆக்சுவலாக இப்போ என்கிட்ட காசு இல்லை இல்லாத நான் ஆஃப் ஸ்க்ரீன்லேயே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிங்கிறேன். இந்த என்கிட்ட எவ்வளோ இருக்கட்டும், என்கிட்ட 2 ரூபா இருக்கட்டும், 2 ரூபா கூட கொடுத்துருவேன், 1 ரூபாய்னா கூட 1 ரூபா கூட கொடுத்துருவேன். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல, அடுத்தவங்களை சாப்பிட்டு வச்சுருவேன். அந்த மாதிரி கேரக்டர் நான். சரி வர யூடியூப்பில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் ஆசைப்படி எனக்கோ இந்த ஆசிரம்ஸ் டொனேஷன் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ளஸ் ஹெல்ப்புங்க யாராருக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணலான்னு ஆசை இருக்குது. இந்த சப்போர்ட்டு போச்சு பார்ப்போம். மறுபடியும் ஒரு என்ன பண்ணுறது ஒரு கம்பேக் மாதிரி கொடுக்கலான்னு பார்க்குறேன் நான். இந்த 365 டேஸில் எப்படின்னா இந்த கெயின் பண்ணிடணும் வாட்ச் ஹவர்ஸு, அப்புறம் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் நல்லா கெயின் பண்ணிடணும். அடுத்த வருஷத்துக்குள்ளே எப்படின்னா நல்லா வந்துச்சுன்னா பார்ப்போம். நான் என்ன பண்ணேன் ஆக்சுவலாக வந்து நான் என்ன தெரியுமா சார் யூடியூப் ஒரு வருஷம் ஆகுது. என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் ஃபஸ்ட்டு பேமெண்ட் அது எவ்வளோ வருதோ, இப்போ ஒரு 5000 வருதோ, இல்லை ஒரு 2000 வருதோ, இல்லை 10,000 வருதோ, 20,000 வருதோ, எவ்வளோலாம் அமௌண்ட் இருக்கட்டும், ஏன்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கிடைச்சிருந்து உங்களால் தான். அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே எடுத்துன்னு போயிட்டு இல்லாதவங்களுக்கு இந்த இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ நம்மளுக்குலாம் வந்து 3 வேளை சாப்பாடு இருக்குது. இப்போ நிறைய பேர் அதான் கஷ்டப்படுறாங்க, ஒரு வேளை சாப்பிட்டு கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து என் கையாலே வந்து இந்த பிரியாணி இல்லை கபாபு இந்த மாதிரி ஸோ நல்லா ஒரு திருப்தியான சாப்பாடு செஞ்சுட்டு அவங்களுக்கு ஆசிரமில் எடுத்துன்னு போய் கொடுக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை இது.
ஆக்சுவலாக இது ஆசை இல்லை, இது தான் வந்து நான் பண்ண போகிறேன். நான் என்னோடய யூடியூப்பில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்துச்சுன்னா எடுத்துன்னு போய் இல்லாத ஆசிரமங்கோ இல்லை அப்புறம் நிறைய டொனேஷன்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுக்கலான்னு தாக்குறேன். நான் பார்க்கலாம், அந்த ஆசை நிறைவேறுதாங்க. நான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டம் அடுத்தவங்களுக்கு. இப்போது யூடியூப்பு விட மாட்டேன், பரவாயில்ல தொடர்ந்து வீடியோ போடுவோம்னு சப்போர்ட் கிடைக்குதா பார்க்குவோம். ரொம்ப வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ரொம்ப இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். அவ்வளோ ஈஸியாக வந்து யூடியூப்பில் விட்டு போக முடியாது. நான் 2 வருஷம் உழைப்பு இது. இப்போ நான் இதை விட்டு போனால் வந்து அந்த ப்ரோஜனம் 2 இயர்ஸ் இந்த அப்லோட் பண்ண வீடியோ சரி, தூங்காத அப்போ வாங்கின கேமரா கோபுரம் வாங்கின கேமரா வந்து எதுவுமே ப்ரோஜனம் எல்லாருமே ஆகிடும். மொத்தமாக இந்த எப்படி பண்ணுறது, மூட்டை கட்டி கடையில் போட்ட மாதிரி தான் இருக்கும். யூடியூப்பு எந்த காரணம் கோர்ஸும் விட மாட்டேன். நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம எந்த ரொம்ப வெயிட் பண்ணிக்கலாம். எந்த விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணுறோம், அந்த ஒரு பழமொழிகளும் ஒன்று இருக்குது. எந்த விஷயத்துக்கு நீ அதிகமாக வெயிட் பண்ணுறோம் அந்த விஷயம் வந்து உனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதை வந்து எந்த விஷயத்துக்கு வந்து உனக்கு சீக்கிரம் கிடைச்சோ அதை வந்து விஷயம் வந்து கை விட்டு போயிடும் உனக்கு அப்படின்னு எனக்குள்ளே கொஞ்சம் இப்போ மோட்டிவேட் பண்ணிங்க. இப்போ நான் வெயிட் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு.